சென்னையை உலுக்கிய அதிர்ச்சி சம்பவம். ஆட பாவிகளா, இனி மக்கள் கதி. வெளியான பரபரப்பு பின்னணி. சென்னையின் ராயப்பேட்டையில் நடந்துள்ள ஒரு சம்பவம் தற்போது தமிழக மக்களை பெரிதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையைச் சேர்ந்த ஒருவரே ஒரு பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து அவரை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த முயன்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கடும் கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அந்த போலீஸ்காரர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் அனுமதி இல்லாமல் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து அங்கு தனியாக இருந்த பெண்ணை தொந்தரவு செய்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பெண் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் அந்த சூழ்நிலையை சமாளித்துள்ளார். தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக அந்த போலீஸ்காரரை வீட்டுக்குள் பூட்டிவிட்டு அவர் அங்கிருந்து தப்பித்துள்ளார். பின்னர் இந்த விஷயம் பற்றி அருகில் இருந்தவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தற்போது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக ஒரு போலீஸ் அதிகாரி என்றால் மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியவர். போலீஸ் சீருடை என்பது சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை குறிக்கும் ஒரு அடையாளமாகும். ஆனால் அதே சீருடை அணிந்த ஒருவரே ஒரு பெண்ணுக்கு ஆபத்தாக மாறியிருப்பதாக எழுந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு மிகவும் கவலைக்கிடமான விஷயமாக பலரும் கூறுகின்றனர். இது ஒரு தனி குற்றச்செயல் மட்டுமல்ல, சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றியான கேள்வியை எழுப்புகிறது. தமிழகத்தில் கடந்த சில காலமாக பெண்கள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக காவல்துறையைச் சேர்ந்த சிலர் தொடர்பாக வெளிவரும் குற்றச் செயல்கள் மக்களிடையே பெரிதும் நம்பிக்கையை பாதிக்கிறது என்று பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சரியாக இல்லை என்ற குற்றச்சாட்டுகளும் அரசுக்கு எதிராக தொடர்ந்து எழுந்து வருகின்றன. குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அமைப்புகளிலேயே கட்டுப்பாடு குறைந்து வருகிறது என்கின்ற விமர்சனம் மக்களால் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் அந்த பெண் காட்டிய துணிச்சல் பலராலும் பாராட்டப்படுகிறது. ஆபத்தான சூழ்நிலையில் கூட பயந்து போகாமல் தைரியமாக செயல்பட்டதால் தான் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடிந்தது. இந்த சம்பவம் பெண்கள் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. அதே நேரத்தில் பெண்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலை உருவாக கூடாது என்பதும் முக்கிய கருத்தாக உள்ளது. பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழலை உருவாக்குவது என்பது அரசு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளின் முக்கிய பொறுப்பு என்பதையும் இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது. இந்த நிலையில் குற்றம் செய்தவர் யார் என்பதை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.